நடக்கும். யாருக்கு எது எப்போ எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கணிக்கவே முடியாது. அதை கர்த்தர் சிலதை வந்து அனுமதிக்கிறதுக்கு நமக்கு காரணம் தெரியும், சிலதையை அனுமதிக்கிறதுக்கு ஆண்டவர் காரணமே சொல்ல மாட்டார். அந்த காரணத்தை நம்ம கேட்கவும் முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ஞானம் ரொம்ப சின்ன ஞானம், அவருடைய ஞானம் ரொம்ப பெரிய ஞானம். சில காரியங்களை நம்மை விட்டு ஆண்டவர் எடுத்திருப்பார், சில காரியங்களில் நமக்கு அவமானத்தை கொடுத்திருப்பார். இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே என்னை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த இடத்துல கேட்க முடியாது. பாருங்க, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு தம்பியினுடைய கையில அந்த பொறுப்பை கொடுத்து இந்த வேலையை நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே போயிட்டேன். அப்போ வெளியே போகும்போது அந்த தம்பி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா பயங்கரமா பிரச்சனை பண்றாரு வேணும்னு. அப்படின்னா அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லணும், அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து நான் இப்படி பண்ண போறேன், இப்படி செய்ய போறேன் அப்படின்றத சொல்லணும்னு அவர் எதிர்பார்த்துருக்கிறாரு. நான் வந்து அதை யோசிக்கவே இல்லை. அட நம்ம வேலை, நம்ம சொல்றோம், நம்ம எதுக்கு அவருக்கு சொல்லணும் அப்படின்றதுல ஒரு பெருசா யோசிக்காம நான் பாட்டுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ அவர் நான் இல்லை, அவர் ஆரம்பிச்ச உடனே அந்த நபர் பக்கத்துல நபர் என்ன சொல்றாருன்னா தடுத்து நிறுத்துறேன், இல்லை நீ இதை செய்யக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் வந்து சரி ஃபோன் வந்து சரி அவர்கிட்ட கொடுப்பா, அந்த ஃபோனை கொடுப்பா, நான் பேசுறேன்னு சொன்னா வாங்க மாட்டேன்ட்டாரு. இல்லை முந்தின நாளைக்கு கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார்ல, அப்புறம் எப்படி இப்போ இன்னைக்கு வந்து அவர் வந்து எனக்கு நேரடியாக கூப்பிட மாட்டாரா அப்படின்ற. எனக்கு என்ன பிரச்சனைனா, முந்தின நாளைக்கு நான் எப்படி கூப்பிட்டேன் அப்படின்னா, பக்கத்தில் அவருடைய இடத்துல இருந்த ஒருத்தர் பிரதர் அவருடைய நம்பர் கொடுங்கன்னு சொன்னேன், அவர் நம்பரை வாங்கினேன், நான் ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோன் நான் அவருடைய நம்பரை சேவ் பண்ணவே இல்லை. நான் சொல்றேன், அடா அவருடைய நம்பரை நான் சேவ் பண்ணலப்பா, அவருடைய நம்பராவது கொடுனா, நம்பர்லாம் தர முடியாது, ஏன் முந்தின நாளைக்கு ஃபோன் பண்ணார்ல, என் நம்பர் அவர்கிட்ட இல்லையா அப்படின்னா அவர் பயங்கரமாக கோச்சிட்டாரு. இப்போ வந்து நானும் போக முடியாது, இந்த வேலையும் நடக்கணும், இவரும் கோச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து அதுக்கு ஒரு முக்கியமான அந்த இடத்துல இருக்கிற இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் பிரதர், நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்க, நீங்கள் போய் பார்த்து அதை பிரச்சனை பண்ணி முடிச்சு விடுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த நான் விட்டுருந்தேன் பாருங்க அந்த பிரதரை, நான் வந்த உடனே அவருக்கு முன்னாடி வச்சு 4 திட்டுவேன். ஆனால் நீங்கள் வருத்தமே படாதீங்க, இந்த திட்டு யாருக்காக திட்டுறது இல்லை, இது வந்து உங்களை திட்டுறது இல்லை, அவரை கூல் பண்றதுக்காக என்ன பண்றேன், நான் உங்களை திட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 திட்டி அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் அப்படியே முடிஞ்சுன்னு வைங்களேன். அப்போ ஒன்று தானே, அங்க இருக்கிற அந்த மனிதரை வந்து காயப்படுத்துவதற்காக அந்த காரியத்தை சொல்லலை. இப்போ இந்த இன்சிடென்ட் வந்து 3வது ஒரு நபர் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, ஏன்பா தப்பு பண்ணது அவரு, நீ திட்டுறது கேட்கல இவரை. நம்ம பார்வைக்கு கூட எப்படி இருக்கும்னா இப்படி போய் திட்டலாமே, ஆனா அந்த நபருக்கும் இந்த நபருக்கும் இவர் ஏன் திட்டுறாரு, நான் எதுக்கு திட்டு வாங்குறேன்னு அவருக்கு தெரியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆண்டவர் நிகழ்த்தும் போது மற்றவங்களுக்கு சொல்லி என்ன பண்ண முடியாது, புரிய வைக்க முடியாது. ஏன் அப்படின்ற காரணத்தையும் நம்ம கேட்க முடியாது, அதுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் அது தெரியும். எதுக்காக அந்த பாதையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி சிலதை நமக்கு சொல்லுவாரு, சிலதை நமக்கு என்ன பண்ண மாட்டாரு, அவர் சொல்ல மாட்டார், அவர் தேவன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற இன்சிடென்ட்டை குறித்து எவ்வளவேனும் பயப்பட வேண்டாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்.